ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது சம்மர் டைமுங்காட்டிக்கு நம்மளுக்கு தர்பூசணி நிறைய கிடைக்கும். தர்பூசணி வாங்கி சாப்பிட்டு இந்த தோலை வந்து நம்ம அப்படியே வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த தோல் பகுதியில் பின்னாடி பக்கம் இருக்கல்ல, இதை சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. இதை வச்சு ஒரு பொரியல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தர்பூசணி தோல் பொரியல் செய்யறதுக்கு இப்போ வடச்சட்டி வச்சுருக்கோம். வடச்சட்டி காஞ்சதையுமே அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதையும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வல்லாரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போயிடுச்சு. தர்பூசணி பழத்தோல் வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். தர்பூசணி பழத்தோல்லையே தண்ணி இருக்கும், அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கோம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தர்பூசணி பழத்தோல் வேகறதுக்கு வந்து மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. தர்பூசணி பழத்தோல்லையே தண்ணி இருக்கும். சப்போஸ் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி தர்பூசணி பழத்தோலை வேக வச்சுக்குங்க. தர்பூசணி பழத்தோலில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, அதனால இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த சம்மரில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். நீர் சத்து அதிகமாக இருக்கிற தர்பூசணி பழத்தோல் பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.